ஹாய் ஃப்ரம் ரோபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 24,800 பிஇ லைனும் 25,000 சிஇ லைன் தான் வந்து போட்டி இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அவ்வளோவா சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ திரும்பினாலும் எங்கே வரைக்கும் போகும்னா மேபி அந்த மேக்ஸிமம் லோ இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து 24,800 பிஇ லைன் இருக்கு. ஓகே, இன்னொரு சான்ஸ் என்னன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்லேருந்து திரும்புது, அந்த லோ உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து அந்த ஓப்பன் க்ளோஸ் ஒரு இது ரேஞ்ச் வரைக்கும் போகும். இது எப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்னா, இங்கே தான் ஒரு ஸ்மால் டிப் இருக்கு. அது வந்து நீங்கள் என்கிட்ட க்ளோஸ் ஜாயின் ஆனாதான் இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாருங்க, அதே மாதிரி நான் கண்டுபிடிச்சேன் தட் மார்க்கெட் வந்து ஒன்று லோவை மீட் ஆகும், அப்படி இல்லைன்னா அந்த ஓப்பன் க்ளோஸ் கிட்ட வரைக்கும் மார்க்கெட் போகும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இது எப்போனா காலையில் 9 o'clock நம்ம 9:30 ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்ச நேரம் அங்கேயே தான் இருக்கு. ஸோ நான் இப்போ இதில் நீட்டாக ஆரோ மார்க் போட்டு காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அந்த ரெட் கலர் ஆரோ மார்க் போட்டிருப்பேன்ல, அது வந்து 24,800 பிஇ லைனு. அது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல. இந்த லோன் இருக்கு இல்லையா, அந்த அந்த கிரீன் கலர் லைனு, அதுதான் வந்து லோ. அங்கே வரைக்கும் தான் மார்க்கெட் போகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க இப்ப என்ன ஆக போகுதுன்னு. மார்க்கெட் எங்க வரைக்கும் போச்சு, அந்த ஓப்பன் க்ளோஸ் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட். ஏன்னா அங்கதான் ஒரு பெரிய மார்க்கெட்ல ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்னதான் நம்ம இண்டிகேட்டர் வந்து நல்லா ஒர்க் பண்ணாலுமே சில இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்மளோட இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. ஆனாலுமே இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சும்மா நீங்க இந்த இண்டிகேட்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்க எங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் ஆனீங்கன்னா நாங்க டீட்டெயிலா இந்த இண்டிகேட்டரை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் பாருங்க, ஸ்டில் வந்து மார்க்கெட் 25,000 சிஇ லைன்லேயே தான் மார்க்கெட் இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் எங்க வரைக்கும் வரும், திருப்பியும் இந்த 25,000 சிஇ லைன் வரைக்கும் மார்க்கெட் வரும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸை மார்க்கெட் உடைக்கல. ஓகே, அப்படி உடைச்சிச்சுன்னா கொஞ்சம் ஹைஸ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல கூட நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஹையா போகும் அப்படின்றத வந்து இண்டிகேஷன் நம்மளுக்கு காட்டல. ஸோ மார்க்கெட் வந்து திருப்பி ரிட்டர்ன் தான் ஆக போகுது. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இன்னும் பாதி தூரம் தான் வந்திருக்கு. நான் இன்னும் அந்த லைன் வந்து கரெக்டா 25,100 சிஇ, 25,000 சிஇல தான் அந்த லைன் கரெக்டா போட்டிருக்கேன். அங்க வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பா வரும். இங்க பாருங்க, எவ்வளோ ஈஸியா மார்க்கெட் வந்து அந்த லைன் வரைக்கும் தான் வந்துச்சு. இன்னைக்கு செம்ம ட்ரெண்டியான மார்க்கெட்டா. இங்க பாருங்க, கீழல இருந்து நீங்க 150ல எடுத்திருந்தா கூட 300 320 வரைக்கும் போச்சு மார்க்கெட். எகெயின் நீங்க அங்கல இருந்து செல் எடுத்திருந்தா கூட திருப்பி 150 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ் 300 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இன்னைக்கு செம்ம மூமெண்டம் இருந்தது. அட்லீஸ்ட் 300 பிடிக்க முடியலனாலும் இல்லை, இந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு உங்களால கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும் இந்த மார்க்கெட்ல. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த இண்டிகேட்டரை பத்தி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.